ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஆமாம், ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்கு நேராக கடந்து போகலான்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த கிரேட் அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்கிறாங்க. மகா அலெக்சாண்டர், மகாத்மா காந்தி, மகா நெப்போலியன், நெல்சன் மண்டேலா, அந்த மாதிரி ஒரு சில நல்ல தேசத்தில் சமுதாயத்தில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை, மறுரூபத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்த அவர்களுக்கு இந்த உலகம் கொடுத்திருக்கிற பட்டம் த கிரேட் அப்படிங்கிற பட்டம். நெப்போலியன் பாருங்க, நெப்போலியனுக்கும் த கிரேட் நெப்போலியன் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த நெப்போலியன் பிரெஞ்சு தேசத்தில் ஒரு சாதாரண கடைநிலை இராணுவ வீரனாக இருக்க ஆரம்பித்தான். பிரெஞ்சு தேசத்தில் சாதாரண கடைநிலை இராணுவ வீரன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இருக்கிற திறமை, ஞானம், புத்தி, அறிவை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெரிய ஆளாக மாறி கடைசியாக 100 பேருக்கு படை தளபதி, 1000 பேருக்கு மாறி பிரெஞ்சு தேசத்தினுடைய இராணுவத்தையே நடத்தக்கூடியவனாக மாறி கடைசியாக பிரெஞ்சு தேசத்தின் அதிபதியாக மாறிட்டான். இந்த பதவி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன் வே. ஒன்ஸ் உள்ளே போயிட்டு அதுக்கு யூ டர்ன்லாம் கிடையாது, அப்படியே டைரெக்டாக போக வேண்டியது தான். முடிவு உங்களுக்கு தெரியும். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அந்த பதவி ரொம்ப போதையிலையும் கடுமையான போதை அது. ஆமாம், ஒன்ஸ் உள்ளே போயிட்டா அதுக்காக ரத்தம் சிந்த துடிப்பான். என்ன வேணா துணிகரமாக எந்த பாவத்தையும் செய்ய பாருங்க தயங்க மாட்டான். அப்பேற்பட்டது இவன் பிரெஞ்சு தேசத்தின் அதிபதியாக மாறிட்டான். பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன தீவுகள், நாடுகள் எல்லாத்தையும் அப்படியே ஜெயிச்சுட்டே கடைசியாக பாருங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். கால் எடுத்து வச்சு கடைசியாக தோற்று போயிட்டான். அவனை சிறைப்பிடிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் அவனை கொண்டு போய் ஒரு தீவில் சிறையில் போட்டான். அவன் தீவில் சிறையில் இருக்கும்போது அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தானா. அலெக்சாண்டருடைய தொடக்க காலத்தில் சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒன்றா படித்தவங்க, ஒன்றா இருந்தவங்க, ரொம்ப பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனை நாட்டுக்குள்ளே இருக்கிற சிறைச்சாலையில் போட்டாங்க. நெப்போலியனை கொண்டு போய் ஒரு தீவில் சிறையில் போட்டுட்ருக்கிறாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லா அதிகாரிகள் வந்தாலும் சொல்லுவானா, நெப்போலியன் ரொம்ப எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பான், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பான். இப்போ அவன் தனியாக இருக்கிறான், தயவு செஞ்சு இந்த கேமை மட்டும் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன், அவன் விளையாடட்டும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கெஞ்சுவானா. எல்லாரும் அவனை நிராகரித்து வேண்டான்னு தள்ளிட்டு போக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர்கிட்ட அழுது கெஞ்சுவானா. அடுத்த ஒரு அதிகாரி வந்திருக்கிறார், அவர்கிட்ட கெஞ்சி அழுக அவருடைய இருதயத்தை உடைக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாராம், உன்னை கூட்டிகிட்டு போய் நெப்போலியன் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறேன், 2 நிமிஷம் மட்டும்தான் நீ அவங்க கூட பேசணும், அப்புறமா வந்துடணும் அப்படின்னு இருக்கிறாங்க. கடைசி அந்த தீவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நெப்போலியன் இருக்கிற அந்த சிறைக்கு கூட்டிகிட்டே போனாங்களாம். சிறை கிட்ட போகும்போது இவன் சத்தம் போட்டு கூப்பிட்டானா, நெப்போலியா, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருக்கிறேன்டா, வெளியே வாடா அப்படின்ட்டு இவன் பேரை சொல்லி கூப்பிட இவன் துயர சத்தமாக அழுதுகிட்டே அந்த சிறைக்குள்ளே போயிருக்கிறான். சிறைக்குள்ளே போயிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டான். வந்தது பார்த்து அவன் முடியெல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக தாடியெல்லாம் வளர்த்து அந்த சிறைக்கு அதனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தேசத்தின் அதிபதி சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். இவனை பார்த்து சத்தம் போட்டு அழுதுட்டு சொன்னானா, ஒரு சின்ன கியூப், நமக்கு புரிகிற மாதிரி பேசினேன், செஸ் போர்டு மாதிரி ஒரு போர்டு ஃபோல்டு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு போர்டை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து சொன்னானா, இதை திறந்து ப்ரெஸ் பண்ணி விளையாடு, நீ எல்லா காரியத்திலேருந்து ரிலீவ் ஆகி வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். இவன் போனால் அந்த போர்டை வாங்கினா, இவன் அவனை பார்த்து அழுக, அவன் இவனை பார்த்து அழுக. அந்த 2 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப்படியே இவனை கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வரான். சத்தமாக கத்தனானா, டே அதை திறந்து ப்ரெஸ் பண்ணி விளையாடுறா, அப்படியே விட்டுடாதரா, தயவு செஞ்சு ப்ரெஸ் பண்ணி விளையாடுறா, நீ எல்லா காரியத்திலேருந்து ரிலீவ் ஆகி வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இவன் போயிட்டான். இவன் வாங்கிட்டு போனான் பாருங்க. அவனுக்கு இருந்த டென்ஷன், டார்ச்சர், அந்த அடிமைத்தனம், சிறையிருப்பு, அதனால கடைசி வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டான். ரொம்ப நாள் கழிச்சு நெப்போலியன் இறந்துட்டான். அவனுடைய ஃபியூனரல் சர்வீஸ் நடக்குது. உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிபதிகள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற அவனுடைய நண்பன் அவனை கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் அழுதுகிட்டே நெப்போலியனுடைய அந்த டெட் பாடி பக்கத்தில் இவன் யூஸ் பண்ண எல்லா பொருட்களையும் பார்த்தா, இவன் ஒரு அந்த கியூப் மாதிரி ஒரு கொடுத்தான் பாருங்க, ஒரு போர்டு. அந்த போர்டு கடைசி வரைக்கும் நெப்போலியன் ஓப்பன் பண்ணவே இல்லையா. அப்படியே வாங்கி அவனுக்கு இருந்த அந்த டென்ஷன், டார்ச்சர், அடிமைத்தனம் அப்படியே வச்சுட்டு இருக்கிறான். இவன் சத்தம் போட்டு தரையில் உருண்டு பிறண்டு கத்தி எழுதானா, அடா பாவி, ஒரு முறை திறந்து பார்க்க கூடாதா அப்படின்னா கத்தரானா, ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு. அப்புறமா தான் இந்த போர்டை திறந்து பார்த்தா, நெப்போலியனுக்கு இவனுக்கு மட்டும்தான் அந்த அரசியல் தந்திரம் தெரியுமா. அதில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணால் அந்த சிறையை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை இருக்கான். சிறையை விட்டு வெளியே வந்தால் தீவை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு வழி இருக்கான். கடைசி வரைக்கும் ப்ரெஸ் பண்ணாமே அப்படியே தூக்கி போட்டுட்டு லைஃப்பை தொலைச்சி போட்டுட்டானா. நிறைய நேரத்தில் நம்மளும் அந்த மாதிரி தான். தேவன் சில ஆப்ஷனை நமக்காக வச்சிருப்பா, சில வாக்கு தத்தங்களை கத்த தருவா. நமக்கு இருக்கிற டென்ஷனில், பிரச்சனையில், போராட்டங்களில், பலவீனங்களில், எதிர்ப்புகளில் நம்ம சந்தித்த எதிர்மறையான காரியங்களின் நிமித்தமாக தேவன் கொடுக்குற வாக்கு தத்தத்தை ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா நம்முடைய போக்கு வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும்.
கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசியிருப்பார். அவர் பேசக்கூடிய தெய்வம். அவர் பேசின சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈணும்படி செய்யும், கேதுரு மரங்களை முறிக்கும், வெண்கல கதவுகளை உடைக்கும், செங்கடலை பிளக்கும், காரியத்தை ஜெயமாய் மாற்றும். அல்லேலூயா. ஆமா, 1000 வார்த்தை பேசியிருக்கலாம், ஆனா ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை தொட்டு இருக்கும் பார், ஏதோ ஒண்ணு நம்ம அசைச்சிருக்கும் பார், ஏதோ ஒண்ணு நம்முடைய கல்லான இருதயத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சிருக்கும் பார். அந்த வார்த்தையை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம பிரயாணப்பட ஆரம்பிப்போம். மீண்டுமாய் அடிமைதனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க செய்து நம்மை கொண்ட காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம், 90வது சங்கீதம் 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 90, 15, 16, 17. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க. சங்கீதம் 86, 17. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எல்லாருமா கண்களை மூடி வலது கரத்தை அப்படியே வானத்திற்கு நேராக உயர்த்தி, அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திற்கு நேராக வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நல்ல நாளிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து எங்களை கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. உம்முடைய உயிர் தெழுந்த ஆண்டவரே வல்லமை எங்களை பரிபூர்ணமாய் வியாபிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுடைய சிந்தனைகளை கெடுக்கிற எல்லா தாறுமாறான எதிர்மறையான பலவீனமான எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால இந்த எல்லையை விட்டு வெளியேறுவதாக ராஜா. எங்கள் மத்தியில் இருப்பீராக, எங்களோடு இடைப்படுவீராக. உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை உங்கள் மத்தியில் பேசலாம் என்று விரும்புகிறேன். பாருங்க, மீண்டுமா இந்த வசனத்தை வாசிப்போமா. 15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உடைய மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். அடுத்தது பாருங்க, 87வது சங்கீதம் 16வது வசனம். தேவரீர் என்னை தேற்றுகிறதை என் சத்துருக்கள் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். நான் 4 காரியத்தை இன்னைக்கு பேச போறேன். மகிழ்ச்சியை விளங்க பண்ணும், மகிமையை விளங்க பண்ணும், கிரியை விளங்க பண்ணும், அடையாளத்தை விளங்க பண்ணும். அல்லேலூயா. 1, மகிழ்ச்சியை விளங்க பண்ணும், மகிமையை விளங்க பண்ணும், கிரியை விளங்க பண்ணும், அடையாளத்தை விளங்க பண்ணும். இந்த 4 காரியத்தை உங்கள் மத்தியில் பேசி முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த சங்கீதத்தினுடைய மேல தலைப்பு பார்த்தீங்கன்னா, தேவ மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். யாருடைய ஜெபம்? தேவ மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். பாருங்க, தேவ மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். மோசேயினுடைய ஜெபம் இந்த 90வது சங்கீதமா இருக்குது. பாருங்க, ஜெபம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய அடுத்த பக்கத்தை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்ப நான் நிக்கிறேன் பாருங்க, இது என்னுடைய ஒரு பக்கம். ஆனா எனக்கு அடுத்த பக்கம் ஒன்று இருக்கு. அந்த பக்கம் யாருக்குமே தெரியாது. என் மனைவிக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, நான் நேசிக்கிறவர்களுக்கு தெரியாது, நான் பழகுகிறவர்களுக்கு தெரியாது. அடுத்த பக்கம் அது ஒரு மர்ம முடிச்சு. ஆண்டவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நானா தேவ சமூகத்துல போய் அந்த அடுத்த பக்கத்தினுடைய மர்ம முடிச்சு அவிழ்த்தாதான் நான் யாரு அப்படிங்கிறது, என்னுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். பாருங்க, ஜெபத்துல சாதாரணமா அப்படியே போக ஆரம்பிச்சிடும். இது மோசேயினுடைய ஜெபம். மோசே அந்த 90வது சங்கீதம் முழுசாட அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவர் யார் என்பதை பத்தி பேசிட்டு வரான். ஆண்டவருடைய கிரியைகள் எப்பேற்பட்டது அப்படின்றத சொல்லிட்டு வரான். சொல்லி முடிச்சுட்டு கடைசியா தன்னை பத்தி மோசே ஆண்டவர் கிட்ட சொல்றான். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு கதையை போல போயிடுச்சு, ஒரு புகையை போல போயிடுச்சு, அறுப்புண்டு போன புல்லை போல போயிடுச்சு. திரும்பி பார்க்கிறேன், இத்தனை வருஷத்துல என்ன செஞ்சனே தெரியல, என்ன நடந்ததுனே தெரியல. அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை. பெரிய ஊழியக்காரன்,
தேவனுடைய இருதயத்திற்கேற்றவன், பூமியிலே பிறந்த அத்தனை மனிதர்களிலே சாந்த குணம் உள்ளவன், தேவனோடு முகமுகமாய் பேசினவன் அவன்தான் ஆண்டவர் கிட்ட போய் அடுத்த பக்கத்தை அவிழ்த்து காட்டுறான். என் வாழ்க்கை ஒரு புகையே போல போயிடுச்சு ஆண்டவரே, அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். திரும்பி பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு கதையை போல, ஒரு புகையை போல, அறுப்புண்டு போன புல்லை போல போயிட்டப்பா. இருக்கிற கொஞ்ச நாளாவது என் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. கொஞ்ச நாள் ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுகிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சி ஆக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கிட்டேன், நானா சில காரியத்தை வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன், நீரா என்னை சில விதத்துல சிறுமைப்படுத்தி விட்டீர். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சி ஆக்கும். பாருங்க, மோசேயை போல இந்த உலகத்துல வாழ்ந்தவன் யாருமே கிடையாது. மோசேயினுடைய லைஃபை மூணா பிரிக்கலாம். 40 years somebody, 40 years nobody, 40 years everybody. 40 வருஷம் எகிப்து முழுக்க தெரியும், சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன், வாக்கிலையும் செய்கையிலையும் வல்லவனானவன், எகிப்து தேசத்தினுடைய பிரமிடுகளுக்கு வித்திட்டவன், கட்டடக்கலைகளுக்கு வித்திட்டவன். மோசேயினுடைய பேர் எகிப்து தேசம் முழுக்க பெருக ஆரம்பித்தது. இயேசுவுக்கு அடுத்தது பைபிள்ல மோசேயை பத்தியும் பவுலை பத்தி மட்டும்தான் சொல்லுது. இயேசு என்ன செஞ்சாரோ அதை பேசினார், என்ன பேசினாரோ அதை செஞ்சார். அடுத்தது மோசே சொல்றான், மோசே குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அவன் வாக்கிலேயும் செய்கிலேயும் வல்லவனாயிருந்தான். என்ன பேசினானோ அதை செஞ்சான், என்ன செஞ்சானோ அதை பேச ஆரம்பித்தான், சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான். அவனுக்கு மறைவான ஒரு ஸ்டடி கிடையாது, எல்லாவற்றையும் படிச்சு முடிச்சிட்டான். எகிப்துல பெரிய ஆளா மாற ஆரம்பித்தான். பாருங்க, எகிப்தினுடைய அரண்மனையில வளர்ந்தான், ராஜரிக ஆளுகைக்குள்ளாக இருக்க ஆரம்பித்தான். பாதங்களை நெய்யாலே கழுவி இருப்பான். அவன் உடுத்தாத ட்ரெஸ் கிடையாது, நடக்காத நட கிடையாது, அனுபவிக்காத அனுபவங்கள் கிடையாது, எல்லாவற்றையும் அனுபவித்தவன் 40 வருஷம். அடுத்த 40 வருஷம் மாமனார் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு சாப்பிட்றான். மாமனாருக்கு வேற 7 பொண்ணா, அல்லேலூயா. 7 மாமியாரும் சேர்ந்து 8, மொத்தம் சேர்த்து கெட்டு. என்ன பண்ண, ஐயோயோ பேசியே கொண்டு இருப்பாங்க போலகுது. பஸ்ஸில் போனாலும் பேசத்து, உட்கார்ந்தாலும் பேசத்து, நடந்தாலும் பேசத்து. ஐயோ, காது மூக்கெல்லாம் ரத்தம் வரும், பார்த்துருக்கல. ஐயோயோ பேசியே கொண்டு இருப்பாளுங்க போல இருக்கு அத்தனை பேர் மோசையே. ஐயோ, மாமனார் வேண்டாம், வீடு வேணான்ட்டு ஆடு மேய்க்க போயிட்டான். என்ன கொடுமை, அவ்வளோ படித்தவன், அரண்மனையில் வாழ்ந்தவன், கற்று தேறினவன், அவன் பாதங்களை கழுவதற்கு 1008 வேலைக்காரன் இருந்திருப்பான். அரண்மனையில் போய் சுற்றி இருப்பான். பாருங்க, ஒரு ஆத்தர் இப்படி எழுதுறார் மோசேயை குறித்து. வனாந்திரத்தில் போய் சுற்றிட்டு இருக்கிறான். அதுவும் மாமனார் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது மானங்கட்ட சோறு. ஐயோ, அங்கே போய் இருந்துட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் நினச்சிருப்பான் வாழ்க்கையினுடைய வேதனையினுடைய பள்ளத்தாக்கில் போயிட்டு இருக்கிறான். அம்மா பால் கொடுக்கும் போதெல்லாம் கத்தந்தா, எகோவா தான் கடவுள், எகோவா தான் கடவுள், எகோவா தான் கடவுள். இவன் கூப்பிட்டுருப்பான், எகோவா வந்து காப்பாத்தல. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கோயிலில் கொடுமை நின்று கூத்தாடிச்சாம்மா. அதே மாதிரி அங்கிருந்து பார்வோன் அரண்மனைக்கு வந்தா, பார்வோன் அரண்மனை முழுக்க விக்கிரகம் தான். 10 அடிக்கு ஒரு சுவத்துல 100 விக்கிரகத்தினுடைய பேர் பொறிக்கப்பட்டு இருக்குமா. பாருங்க, விக்கிரகத்தை பார்த்து 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 அந்த தெய்வம் இந்த தெய்வம், அது காப்பாத்து இது காப்பாத்தும். அம்ரோன்றா, சூரியன் தான் பிரதான எகிப்து தேசத்தினுடைய பிரதான கடவுள், அது காப்பாத்து நினைச்சான். ஒரு கடவுளும் வரல. அங்க முடிச்சுட்டு மாமனார் வீட்டுக்கு வந்தா மாமனார் ஒன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அல்லேலூயா. அவன்டும் ஒன்றும் செட் ஆகலை. அம்மா சொன்னதும் விளங்கலை, வளர்ந்த இடத்துல சொன்ன அம்மா சொன்னதும் விளங்கலை, மாமனார் வீட்லேயும் விளங்கலை. கடைசியாக ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டானா, இனி கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டான். ஓரே பர்வதம் மட்டும் வருவானான்னு கர்த்தர் காத்திருக்க ஆரம்பித்தார். ஓரே பர்வதத்துக்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் முட்செடியில தோன்ற ஆரம்பித்தார். முகமுகமாய் தரிசித்தான், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். எந்த இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கொலைக்காரன் அப்படிங்கிற பட்டத்தோடு வெளியே துரத்தப்பட்டானோ அதே இடத்துல கத்த கொண்டு போக ஆரம்பித்தார். அடுத்த 40 வருஷம் பாருங்க, போயிட்டான். பரலோகம், பூலோகம், நரகம் அத்தனை பேருக்கும் மோசே யாருன்னு தெரிய ஆரம்பித்தது. மோசே கண்டு எகிப்து தேசத்தில் இருக்கிற பரதேசி முதல் பார்வோன் வரைக்கும் அத்தனை பேரும் நடுநடுங்க ஆரம்பித்தான். அவன் கை நீட்டின இடத்தெல்லாம் அற்புதம், அவன் பேசின எல்லா இடத்துலையும் அற்புதம், அற்புதம், அப்பேற்பட்ட அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், மோசே ஆரோனும் போய் நின்று கோலை பார்வோனுக்கு முன்னாடி போட்டவன் என்னவா மாறிடுச்சு, பாம்பா மாறிடுச்சு. மாறின உடனே நான் முதல்ல சின்ன வயசுல இருக்கும்போது கதை சொல்லும் போதெல்லாம் பயங்கரமா நினைச்சேன், அப்புறமாவும் நினைச்சேன், ஊழியக்காரனை வந்துட்டும் நினைச்சேன். பயங்கரம் போலக்குது. ஆக்சுவலா பயங்கரமே இல்லை. இப்ப சொன்னா புரியும் பாருங்களேன். கோலை பார்வோனுக்கு முன்னாடி போட்டோடனே பாம்பா மாறிடுச்சு. பார்வோன் பயந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? பயந்துருக்க மாட்டான். அவன் சொல்லியிருப்பான், அதோட கோலை பாம்பா மாத்திட்டாராமா. பாம்புக்கே பாம்பாங்கிறான். பார்வோன் அரண்மனையை பார்த்திருக்கலா, அவன் உட்கார்ந்துக்கிற சிங்காசனம், ஆர்ம்ஸ், கை எல்லாமே பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும்.
அவன் கிரீடம் போட்டிருக்கிற மாதிரி கிரீடம் பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். அவன் கழுத்து பாருங்க பாம்பு மாதிரி தான் இருக்கும். மேல இருந்து நைல் நதியை பார்த்தா பாம்பு போற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, எகிப்து தேசத்துல பிரதானமானது பாம்பு. வச்சிருக்கிற மந்திரவாதி எல்லாம் ஒவ்வொருத்தன் ஒரு ஒரு கூண்டுல பாம்பு வச்சிருக்கிறான். பார்வோன் நக்கெல்லாம் சிரிச்சிருப்பான் பார்த்துட்டு, பாம்புக்கே பாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சிரிச்சு முடிச்சுட்டு கையை தட்டினான் பாரு, ஏய் மாவேலியா நாம மொத்த சந்துல இருந்து மந்திரவாதி வந்து நின்றுட்டான். அப்படின்னு இருப்பான். எல்லாம் கோலை போட்டோடனே பாம்பா மாடுச்சு. ஐயோயோ, இந்த ஆண்டவர் பேச்சை கேட்டு இங்க வந்தது பெரும்பாடா மாறி போச்சு. சோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாம்பு வர மோசே வெக்கப்பட்டு தலைகுனி ஆரம்பிச்சிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்வம் சொரிஞ்சு அங்க பாரு அப்படிங்கிறான். அங்க பார்த்த மோசேனுடைய கோல் எல்லா பாம்பையும் அப்படியே விழுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமே, இவ்வளவு நாள் இந்த கோலை வச்சுக்கின்னு தானே பண்ணியிருந்த வித்தைய மொத்த மந்திரவாதிகளுடைய வல்லமையை உறிஞ்சு மோசேனுடைய கோல் மீண்டும் கோலா மாற ஆரம்பிச்சு. சில நேரத்தில் ஆண்டவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துற இடம் புறஜாதிக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா எதிரிகளுடைய வல்லமையை உரியக்கூடிய ஒரு மகிமை, ஒரு ஆளுகை, ஒரு அபிஷேகம், ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இப்ப மோசே சொல்லியிருப்பான், இப்ப எந்த கோலை வச்சு பண்ற பார்க்கலாம் வா அப்படின்னு இருப்பான். எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அத்தனை பெரிய காரியத்தை செஞ்சானா. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷமா இருக்கிற அடிமைத்தனத்தை உடைச்சானா, வெளியே கொண்டு வந்தானா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்த ஆரம்பித்தான். வனாந்தரத்தில் நடத்திட்டு போயிட்டு செங்கடல் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் சீனாய் மலை மேல போயிட்டு வரத்துக்குள்ள அண்ணன் ஆரோனை கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்துக்க போயிட்டு வரேன்னா. போயிட்டு வரத்துக்குள்ள ஆரோன் பார்த்துட்டான். மாமா அந்நிய பலிபீடத்தை கட்டி பலியை செலுத்தி விக்கிரகத்தை உண்டாக்கி ஜனங்களை நிர்வாணமாக்கி நாசமா மாத்திட்டான். இது அண்ணன் பண்ண காரியமாச்சா? இந்த அக்கா மிரியாம் இருக்கு பாரு. ஐயோ, செங்கடலை கடந்தோடனே அந்த அம்மா மாதிரி பாட்டு பண்ணவங்க உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே ஸ்ட்ரைக் பண்ண முதலாளே மிரியாம் தான். இஸ்ரவேல் ஜனங்க 7 நாள் பிரயாணம் பண்ணாதபடி ஸ்ட்ரைக் பண்ணதே யாரு தான்? அம்மனி மிரியாம் தான். ஆமா, பாடிச்சு பாரு, பாடிடுச்சு. இது ஒரு பக்கமாச்சா? மோசேயோட ஒய்ஃப் எத்தியோப்பிய ஸ்திரீ, கொஞ்சம் கருப்பா இருந்திருப்பா போல இருக்கு. இந்த அம்மா கொஞ்சம் கலரு, எப்ப பார்த்தாலும் நச்சரிக்குது. பாவம் மோசே, யாரு பெத்த பிள்ளையோ என்ன செய்ய. ஒய்ஃபை இவ கூட்டம் வச்சிருந்தா அக்கா கொண்டு போட்டுருவான்னு நினைச்சு மாமனார்கிட்ட அனுப்பிட்டான். நல்ல மாமனாரா இருக்கவே தப்பிச்சான். ஆமா, வந்து பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். பொண்ணை கூட்டிட்டு வந்து திரும்ப மாமனார் விடுறான். திரும்ப சண்டை, திரும்ப நச்ச. இந்த நாத்தனார் தொல்லை தாங்க முடியல. ஒரு பக்கம் ஊழியம், இந்த பக்கம் இந்த ஊழியம். நீயும் ஒரு பொம்பளை தானே அப்படின்னு நினைச்சிட்டு கூட பிறந்தவங்களை வாழ விடுறது கிடையாது. ஆமா, அப்படியே தொல்லையாச்சா. ஆண்டவர் டென்ஷன். இன்னும் கடைசியா மோசே ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டா, மோசே கிட்ட சண்டை கேட்டா, உன் கூட தான் கர்த்தர் பேசுவாரா, எங்க கூட பேச மாட்டாரா? புருஷன் மனைவியும் சேர்ந்து ரொம்ப ஓவரா பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே மோசே டென்ஷன் ஆகிட்டு போய் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி விழுந்துட்டான். 3வது ஆள் எவனா கேட்டானா பரவாயில்ல, பக்கத்துல இருந்ததே கேட்டுடுச்சு. ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தில் இறங்கிட்டு அவளை வர சொல்லு அப்படிங்கிறார். வர சொல்லி பாருங்க, குஷ்டரோகியா மாறிட்டா. ஆரோன்னு சொல்றான், டேய் அவ அக்காடா, எப்படின்னா ஜெபம் பண்ணி அந்த குஷ்டரோகத்தை போக்கிடுறான் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்ற, நீ ஜெபம் பண்ணா கூட நான் கேட்க மாட்டேன். அவன் தகப்பன் அவன் முகத்துல காரி துப்புனா எவ்வளவு வேதனை அவளுக்கு இருக்குமோ அதே மாதிரி அவன் 7 நாள் அனுபவிச்சே ஆகணும். எப்ப தெரியுமா? ஒரு ஸ்திரீயின் மேல, ஒரு பெண் பிள்ளையின் மேல, ஒரு சகோதரி மேல ஒரு தகப்பன் காரி துப்புவான். விபச்சாரத்துல கையும் மையுமா பிடிபட்டாட்டா காரி துப்பி ஒளிமுக வாசல்ல கொண்டு போய் நிப்பாட்டி, இவெல்லாம் எனக்கு பிறந்தது கேவலன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் ஊருக்கு வெளியே நிக்க வச்சு அவளை கல்லெறிஞ்சு கொள்வான். தேவனுக்கும் மோசேக்கு விரோதமா பேசினதை கர்த்தர் எப்படி பார்த்தாரு பாருங்களேன். அவ தகப்பன் அவன் முகத்துல காரி துப்பனா என்ன வேலை இருக்கும், அந்த மாதிரி 7 நாள் அவ இருக்கட்டும் அப்படின்ட்டா. இது அக்கா பண்ண கூத்தாச்சா? அல்லேலூயா. இந்த நண்பர்கள் நம்ம தாத்தா அபிராமன், இவெல்லாம் லேவி கோத்திரத்துல பிறந்தவன். மோசேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் சேர்ந்து சபையில ஒரு குழப்பத்தை உண்டாக்கி 270 பேரை உண்டாக்கி, உங்கூட மட்டும்தான் கர்த்தர் பேசுறான், வாங்க திரும்ப எகிப்துக்கு போலான்னு பண்ணிட்டான். இந்த பக்கம் அண்ணன், இந்த பக்கம் அக்கா. அல்லேலூயா. நல்ல வேலை, நல்ல ஒய்ஃபு கிடைச்சது, வாழ்க. ஆமே. அந்த அம்மாவும் படித்திருந்தா என்ன பாடம் ஆயிருக்குமோ தெரியா. இது எல்லாம் இந்த பக்கம், ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு பக்கம். ஜனங்க இந்த சும்மா உட்காந்துங்கிறதுலாம் லேசுப்பட்டதா? வெங்காயம் வெள்ளைப்பூண்டு, திங்க பாத்ரூம் போக சண்டை போட தூங்க, திங்க பாத்ரூம் போக சண்டை போட தூங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சொல்றது, எங்கள் வீட்டில் சட்டி பக்கத்திலேயே உட்காந்துருந்தேன், சட்டி பக்கத்திலேயே உட்காந்துருந்தேன், சட்டி பக்கத்திலேயே உட்காந்துருந்தேன். என்னத்தை சொல்ல, எத்தனை அற்புதத்தை செய், எத்தனை அதிசயத்தை செய், எத்தனை ஆராதனை நடத்து, எத்தனை பிரசங்கத்தை பண்ணு, தேவ பிரசன்னத்தையே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. வெளியே எந்திரிச்சு போனோடனே வெங்காயம் வெள்ளை பூண்டு தான். ஆமே. எல்லா பக்கமும் நெருக்கடியா மாறிட்டான். ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேச சொன்னார், டென்ஷன்ல போய் அடிச்சுட்டான். தண்ணி வந்துடுச்சு, தண்ணி வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு, என்ன அசிங்கப்படுத்திட்டல அப்படிங்கிறார். மனுஷ கோபம் தேவ மகிமையை விளங்க பண்ணும், ஆனா தேவ நீதி நிறைவேறா.
சில நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு சபிச்சு அப்படியே நிறைவேறிடும். வரேன் மனுஷ கோபம் தேவ மகிமையை விளங்க பண்ணும், ஆனா தேவ நீதி நிறைவேறார். தண்ணி வந்துடுச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் கேட்கிறா, என்னை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டுல, உன்னை கானானுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறா. இங்க உபாகமத்தை படிச்சு பாருங்களேன். ஒரு 2-3 இடத்துல மோசே கெஞ்சுறான். ஒரு குழந்தை அம்மா அப்பா பார்த்து சொல்லும் பாரு, டாடி நானும் கல்யாணத்துக்கு வரட்டுமா, என்னை கூட்டிட்டு போறீங்களா? வேணாம்மா மழை வர மாதிரி இருக்குது. இல்லை டாடி ப்ளீஸ் டாடி என்னையும் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு அப்பா அம்மாவை பார்த்து கெஞ்சும் பார்த்துருக்கீங்களா? ஆமா, அந்த மாதிரி மோசே ஆண்டவர்கிட்ட அழுகுறான், என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயா, நான் வரையா, என்னை கூட்டிட்டு போயா. மோசே பார்த்து சொல்ல, மோசே அதை பேசுறதை விட்டுடுன்ற. திரும்ப செகண்ட் டைம் கேட்குறான், என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயா, அதை பத்தி பேசாத அப்படிங்கிறா. அடுத்த முறை கேட்குறான், என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயா. மோசே இனிமேல் இதை பத்தி பேசவே கூடாது, எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு எல்லாரையும் கானானுக்குள்ள அனுப்பிட்டு ஒரு தகப்பனா தலைவனா மேலா இருக்கிறவன் நீ போக மாட்டேன்னு அது எத்தனை வலி. இது எல்லாத்தையும் அனுபவிச்ச மோசே தான் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று சொல்றான், ஆண்டவரே என்னென்னமோ நடந்ததுன்னு சொல்றாங்க, ஆனா என் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லை ஆண்டவரே, மீனிங்லெஸ்ஸா மாறிட்டு ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு புகையை போல போயிடுச்சு. அதான் ஜெபம் பாருங்க. இப்ப இது ஒரு பக்கம் லபலபன் கத்துறோம், அந்நிய பாஷை பேசுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கண்ணீர் விடுறோம், ஜெபிக்கிறோம். ஆனா நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையினுடைய ஜெபம் ஆண்டவர் கிட்ட போகும்போது எவ்வளோ பெரிய ஜம்பாவானா இருந்தாலும், எத்தனை பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், அந்த முடிச்சு தேவனுக்கு முன்னாடி அவிழ்க்கப்படும் போது அப்படியே நில குலைந்து ஜெல்லு மாதிரி மாறிடுவான். நில குலைஞ்சு அப்படியே ஜெல்லு மாதிரி மாறிடுவான். உலகமே மோசேயை வேற மாதிரி பார்த்தது. பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் எல்லாம் மோசேயை வேற மாதிரி பார்த்தாங்க. ஆனா மோசே தன்னை பார்க்கும் போது தான் நினைக்கிறான், என்ன ஊழியம் செஞ்ச, என்ன குடும்பம், என்ன வாழ்க்கை, என்ன போச்சு. இப்பதான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்னை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையா? இத்தனை ஊழியத்தை செஞ்சேன், இத்தனை பேரை கட்டி காத்தேன், இத்தனை காரியத்தை செஞ்சேன், ஆனா எனக்கு வர வேண்டியது இல்லையே. இன்னும் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம், இன்னும் சிறுமப்படுத்தப்பட்ட நிலைமை, இன்னும் பலவீனத்தினுடைய நிலைமை, இன்னும் போராட்டத்தினுடைய நிலைமை, இன்னும் வறட்சியினுடைய நிலைமை. தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். மலை எவ்வளவு ஹைட்டா இருக்கோ அதே அளவுக்கு பள்ளத்தாக்கினுடைய ஆழமும் இருக்க ஆரம்பிக்கும். பள்ளத்தாக்கில் நடந்தா ஒருவரும் அறிய மாட்டான், மலையின் மேல நடந்தா உலகமே திரும்பி பார்க்கும். இப்ப மோசே சொல்றான், நானும் பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளாக போயிட்டேன், எல்லாராலையும் மறக்கப்பட்டு போயிட்டேன். எல்லாரும் சொல்றாங்க என்னென்னமோ சாதிச்ச, என்னென்னமோ பண்ண அப்படிங்கிறாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும், மகிழ்ச்சி இல்லையா, நிம்மதி இல்லையா, சிறுமைப்பட்டு போயிட்டேன். அக்காவால, அண்ணனால, ஊழியத்துல, சபையில, குடும்பத்துல, வேலையில, பிசினஸ்ல, ஒர்க் பண்ற இடத்துல அத்தனை பேர் என்னை மட்டுப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்திட்டாங்கப்பா. அதனால நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு என்னை சரியாய் மகிழ்ச்சி ஆக்கும். மீண்டுமாய் என்னை தூக்கி நிறுத்துவீராக, மீண்டுமாய் மகிழ்ச்சியை விளங்க பண்ணுவீராக, மீண்டுமாய் மகிமையை விளங்க பண்ணுவீராக. அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எந்த விதமான அர்த்தமும் இல்லாம போயிடுச்சு. I need a meaningful life. எனக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. சில நேரத்தில் நம்ம லைஃப்பை கூட பாருங்க, இதை சம்பாதிச்சா அதை சம்பாதிச்சா, அதை பண்ண, இதை பண்ண, இதை பண்ண, இதை பண்ண, ஆனா பின்னாடி ஒண்ணுமே இல்லையே. ஒரு கதையே தான் போயிடுச்சு பாரு. அப்பாவுக்கு நல்ல பிள்ளைய வாழ்ந்திருக்கிறோமா, பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவை வாழ்ந்திருக்கிறோமா, மனைவிக்கு நல்ல புருஷனா இருந்திருக்கிறோமா, புருஷனுக்கு நல்ல மனைவியா இருந்திருக்கிறோமா, சபைக்கு நல்ல விசுவாசியா இருந்திருக்கிறோமா, தெய்வத்திற்கு நல்ல பிள்ளைகளா வாழ்ந்திருக்கிறோமா. ஒரு கதையே மாறிடுச்சு பாரு, மீனிங் இல்லாமையே போயிடுச்சு பாரு. இந்த காலை வேளையில இந்த அப்படியே திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, என் வாழ்க்கை ஒரு மாறி போயிடுச்சு ஆண்டவரே, என்ன பண்ணணுன்னே தெரியல ஆண்டவரே. இனி வாழப்போகிற இந்த கொஞ்ச நாளாவது என் சிறுமையை மாற்றி போட்டு, என் அவமானத்தை என்னை விட்டு அகற்றி போட்டு, ஒரு நல்ல குடும்பத்திற்குரியவனாய், நல்ல சபைக்குரியவனாய், நல்ல விசுவாசியாய், நல்ல ஊழியக்காரனாய் உம்முடைய மகிழ்ச்சி எனக்கு விளங்க பண்ணுங்கப்பா ஆண்டவரே. சிறுமை வேண்டாம். புருஷனால சிறுமை, மனைவியால சிறுமை, பிள்ளைகளால சிறுமை, வேலையில சிறுமை, சபையில சிறுமை, ஊழியத்துல சிறுமை, எத்தனை சம்பாதிச்சாலும் சிறுமை, அழுகை, அவமானம், நிந்தை, போராட்டம், நெருக்கம், ஏதோ ஒன்று என் வாழ்க்கையை நிலக்குலைய செஞ்சு நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு நேராய் வந்துட்டேன்ப்பா.
நான் சிறுமைப்பட்ட நாட்கள் போதும், மறைந்திருந்த நாட்கள் போதும், அவமானப்பட்ட நாட்கள் போதும். தேவரீ, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். இந்த காலை வேளையில நம்முடைய ஜெபமும் அதுவாக இருக்கட்டுமே. எந்த அளவுக்கு மறைந்து போனோமோ, எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தோமோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையை வேதனை அனுபவித்தோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் சீக்கிரத்துல உயரத்துல கொண்டு வருவார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தவர்கள் அதை களிப்பான நீருற்றாய் மாற்றிக் கொண்டார்களாம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார். எந்த இடத்துல மறக்கப்பட்டு போயிருந்தாலும், எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும், இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், முதல் என்னை மகிழ்ச்சியாக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. இனி வாழ போகிற கொஞ்ச நாள் அது அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னென்னமோ சம்பாதிச்ச, எங்கெங்கேயோ ஓன, என்னென்னமோ பண்ண, திரும்பி பார்த்தா ஒரு புகையை போல, ஒரு கதையை போல, அறுப்புண்டு போன புல்லை போல வாழ்க்கை மாறி போயிடுச்சுப்பா. திரும்ப வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றி போடுங்க. வேதனை நிறைந்த காரியங்களை மாற்றி என்னை மீண்டுமாய் தூக்கி எடுத்து நல்ல இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவீராக. இந்த காலை வேளையில எத்தனை அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போனாலும், எத்தனை நெருக்கத்தினூடாக கடந்து போனாலும், கரம் தூக்கி எடுக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வரப்போகிறார். நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். நம்முடைய எதிர்காலத்தை மகிமையாக மாற்றப் போகிற கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வரக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை எல்லாராலும் மறக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, என் ஜெபத்திற்கு பதில் வரல, ஊழியத்திற்கு பதில் வரல, நான் செஞ்ச காரியங்களுக்கு, உழைத்த உழைப்புக்கு, பட்ட பாடுகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் கதையை போல மாறி போயிடுச்சு நினைக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில கரம் பிடித்து தூக்கி எடுக்கக்கூடிய கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றப் போகிறார். ஆண்டவரே சில வேளைகளிலே சிறுமைப்படுத்திருக்கலாம். நாமளாகவே சில வேளையில போய் சிறுமையை பாருங்க, வம்ப விலை கொடுத்து வாங்கினது போல சிறுமையில சிக்கொண்டு போயிருக்கலாம். எந்த விதத்துல எப்படி சிறுமைப்பட்டாலும் சிறுமைக்கு பதில் மகிழ்ச்சியை தரக்கூடிய கர்த்தர், சிறுமைக்கு பதில் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய கர்த்தர், அழுகையின் பள்ளத்தாக்கை களிப்பாய் மாற்றக்கூடிய கர்த்தர், நீங்களும் நானும் சுமந்த சுமைகளை, நுகங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய கர்த்தர் இந்த காலை வேளையில நம்முடைய பட்சத்தில் வந்திருக்கிறார். நாமளும் ஆண்டவரை பார்த்து கேட்போமே, புது மாசத்துக்குள்ள போக போறோம், ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக, எங்க குடும்பத்திற்கு விளங்க பண்ணுவீராக. சில நேரத்தில் பாருங்க, மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் கையுமா அலைஞ்சு அப்படியே விரக்தி ஆகி எங்கேயோ போயிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கேட்போமே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவர் செய்வார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மனதுருக்கத்தின் சிகரம். அவரை மாதிரி நமக்காக மனம் இறங்கக்கூடிய தெய்வம் ஒருத்தரும் கிடையாது. ஒருவேளை வியாதியில சிறுமைப்பட்டு, பலவீனத்தில் சிறுமைப்பட்டு, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் விரயமா போய் கடனாய் சிறுமைப்பட்டு வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அர்த்தமுள்ள வாழ்க்கையா என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு மகிழ்ச்சியை விளங்க பண்ணுங்கன்னு சொல்லுகிற பட்சத்தில் கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவா. கானானுக்குள்ள ஆண்டவர் மோசையை கொண்டு போல, மோசையை பார்த்தான். ஆனா மறுரூப மலையில இயேசு வந்து நிற்கும் போது மோசேயும் எலியாவும் ஆண்டவருடைய கானானுக்குள்ளே வந்து நின்றார்கள், வந்து நிற்க ஆரம்பித்தார்கள். மோசேயினுடைய மரணம் பாருங்க, பரலோகமே பொறுப்பெடுத்துக்கிச்சான். என்ன அற்புதம்! பரலோகமே பொறுப்பெடுத்துக்கிச்சான். நம்முடைய முடிவு பரலோகம் பொறுப்பெடுக்கட்டுமே. நமக்கு மீதமுள்ள காரியத்தை பரலோகம் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டுமே. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் சேனையின் அதிபதியாய் வருவாராக. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய கிரியை எங்களுக்கும் உமது மகிமை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. நம்முடைய கிரியை நமக்கு விளங்கணும், நம்முடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்கணும். நம்ம தான் பாடுபட்டனா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் முத்திரை மோதிரமா மாற்றணும். நம்ம தான் கஷ்டப்பட்டனா நம்முடைய சந்ததி ஜொலிக்கிற நட்சத்திரமாய் மாறணும். நம்ம தான் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தோம்னா நம்முடைய சந்ததி பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை சுதந்திரிக்கணும். நம்மளை விட்டு விலகி போகும்போது நம்ம சந்ததிக்கு ஒரு பெரிய பாரத்தை வச்சுட்டு போகக்கூடாது, ஒரு பெரிய இழப்பை வச்சுட்டு போய்க்கூடாது. எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டார், எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இந்த காலை வேளையில தகப்பன்மார், தாய்மார் எல்லாரும் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உமது கிரியை எனக்கு விளங்கட்டும், உங்க மகிமை என் பிள்ளைகளுக்கு விளங்கட்டும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விரயமா போயிடக்கூடாது, என் குடும்பம் விரயமா போயிடக்கூடாது. நானும் உடைய கிரியைகளை அனுபவிக்கணும், என் பிள்ளைங்க உங்க மகிமை அனுபவிக்கணும். என் சந்ததி வீணாய் போகக்கூடாது, என் சந்ததி விரயமாய் போகக்கூடாது, என் சந்ததி ஜொலிக்கிற நட்சத்திரமா நீங்க மாத்தணும் ஆண்டவரே. அப்படி சொல்ல ஆரம்பித்து பாரு, கர்த்தர் கிரியையை விளங்க பண்ணுவார். யாக்கோப்போட வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். யாக்கோப்புக்கு பிறந்த 12 பிள்ளைகளுக்கும் அவங்க அம்மாமாரு தான் பேர் வச்சாங்க. ஆனா பெஞ்சமினுக்கு மட்டும்தான் யாக்கோப்பு பேர் வச்சான். ராகேல உயிருக்குயிரா நேசித்தான். 14 ஆண்டுகள் ராகேலுக்காக ஆடு மேய்க்க ஆரம்பித்தான்.
அந்த அம்மா 2வது பிள்ளையை பெற்றெடுக்கும் போது பிள்ளையை பெற்றெடுத்து யாக்கோப்பு கையில கொடுத்துட்டு அவனுக்கு பெனானின்னு பேரை வச்சுட்டு அந்த அம்மா செத்துடுச்சு. பிறந்த குழந்தை, பச்சை குழந்தை கையில கொடுத்துட்டு அந்த அம்மா செத்துடுச்சு. இந்த குழந்தைய கையில் எடுத்து, பெனானினா துக்கத்தின் மகன், ஆனா யாக்கோப்பு சொல்றான் இவன் பெஞ்சமின், என் வலது கரத்தின் மகன். இந்த கடைசி பிள்ளைக்கு மட்டும்தான் யாக்கோப்பு பேர் வச்சான். மீதி பேர் எல்லாத்துக்கும் அவங்க அம்மா மாதிரி தான் பேர் வச்சான். அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. குழந்தைய விட்டுட்டு போயிட்டா, மீதி 3 மனைவிமா இருக்கிறா. எவகிட்டையாவது போயிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க சொன்னா ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி இடிச்சிருப்பா. ஏன்னா இவன் ராக்கேல ரொம்ப தூக்கி வச்சுட்டு ஆடிட்டான். அப்படியே இடிச்சிருப்பான். எப்படி காப்பாத்திருப்பான்? நைட்ல அழுதுருக்கும். அவன் பட்ட துக்கம் ஒண்ணுமே பைபிள் எழுதல பாரு. இந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு பிரயாணப்பட ஆரம்பித்தானா. உன்னை பெத்தெடுத்து கையில கொடுத்துட்டா. அதனாலதான் யாக்கோப்பு பெஞ்சமினையும் யோசேப்பையும் வெளியே விடல. அம்மா இல்லைல்ல, அம்மா இல்லைங்கிற அந்த ஏக்கம் வரக்கூடாது இல்ல, பிள்ளைங்க மனசுல கசப்பு வந்துடக்கூடாது இல்ல, அப்படியே பக்கத்திலே வச்சிருந்தான். அவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான ட்ரெஸ்ஸுனா பெஞ்சமினுக்கும் யோசேப்புக்கும் கலரான ட்ரெஸ் பக்கத்திலேயே வைக்க ஆரம்பித்தான். இப்படியே வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். அழுதுருப்பான் போலகுது. ஆண்டவரே, இந்த குழந்தைங்களுக்கு நீங்க தாயா வாங்க, தகப்பனா வாங்க. இந்த பிள்ளைங்களுடைய மனசு எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது. அப்படியே அழுதுருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். அப்படியே பத்திரமா பாதுகாக்க ஆரம்பிச்சிருப்பான். பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு யோசேப்பு அண்ணமார்களுக்கு சாப்பாடு கொடுக்க அனுப்புனா அண்ணமார் எல்லாம் வந்து சொல்றான், இது யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸா பாருங்கிறான். மிருகத்தை அடிச்சு அந்த ட்ரெஸ்ஸில் ரத்தத்தை பூசி யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுட்டு யாக்கோப்பு கிட்ட வந்து கேட்கறான், இது யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸா பாரு. அப்படியே கத்துறான், ஐயோ யாவியே உயிரோடு பாதாளத்தில் இறங்க பண்றீங்களே, அவன் அம்மா இல்லாத புள்ளடா, செத்துட்டானே, திரும்ப எப்படி ரீகெயின் பண்ண? அது காயம் தானே, வலி தானே, எப்படி ரீகெயின் பண்ண? பெஞ்சமினை விடல. பஞ்சம் வந்துடுச்சு. எல்லாரும் எகிப்துக்கு போனா சாப்பாடு வாங்கிட்டு வர, பெஞ்சமின் அனுப்பல. இவன் செத்து போயிட்டான், என்ன ஆகுமோன்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, இத்தனை கஷ்டப்பட்டு யாக்கோப்பு வளர்த்தானே, இந்த பெஞ்சமினையும் யோசேப்பையும் ஆண்டவர் சும்மா விடல பாரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். முதல் ராஜரீக ஆளுகை பெஞ்சமின் வம்சத்துல தான் வெளியே வர ஆரம்பித்தது. பெஞ்சமின் கோத்திரத்துல தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த பவுல் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். பெஞ்சமின் வம்சத்தை சேர்ந்தவன். ஒண்ணு மட்டும் தெரியா, பெற்றோர்களாகிய நாம கஷ்டப்பட்டு சிலதை வளர்க்கிறம்பர், வாயை கட்டி வயிற்ற கட்டி இதை பண்ணி அதை பண்ணி குழந்தைங்க நல்லா இருக்குன்னு வளர்க்கிறம்பர். நம்ம பிரயாசத்தை விருதாவாய் கர்த்தர் விட மாட்டார். நம்ம பிரயாசத்தை விருதாவாய் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. யோசேப்பு பெரிய அதிபதியா மாறிட்டான். சமஸ்த உலகத்திற்குமே வசனம் சொல்லுகிறது, யோசேப்பினிடத்துல விதை தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சகல தேசத்தாரும் யோசேப்பை தேடி போக ஆரம்பித்தார்களாம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்குள்ள வளர்க்க பழகிடுவோம். தேவை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்க கூடாது. ஆண்டவரை முதல் கற்றுக் கொடுக்கணும், ஆண்டவரை முதல் சொல்லிக் கொடுக்கணும். தேவனை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்குவோம், உணர்த்துவிப்போம். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளை பொறுப்பெடுக்க ஆரம்பிக்கும். அவன் எத்தனை கீழ்த்தரமான இடத்துல போனாலும் தேவ மகிமை நம்முடைய பிள்ளைகளுக்கு நட்சத்திரமாய், அபிஷேகமாய், கிரீடமாய், ஆளுகையாய், மகிமையாய் கர்த்தர் மாற்றுவா. யாக்கோப்பு மீண்டுமா எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போய் யோசேப்பை பார்த்தோன்னே சொல்றான், என் உயிர் திரும்ப வந்தது அப்படிங்கிறான். யாக்கோப்பு போய் பார்வோன் ஆசீர்வதிக்கிறான். பார்வோன் யாக்கோப்பை பார்த்து கேட்கிறான், எப்பா உன் வயசு எவ்வளோ அப்படின்றான். யாக்கோப்பு நல்லதை சொல்லலை, நான் கடந்து வந்த பாதையெல்லாம் துக்கமும் சஞ்சலமும் நிறைஞ்சது, இவ்வளோ சொல்றான்ல. ஆனா பார்வோன் என்ன சொல்லியிருக்கணும்? அடப்பாவி, இந்த பைய துக்கத்துக்கு சஞ்சலத்துக்கும் பேர் போற்றவன் தானே சொல்லியிருக்கணும். ஆனா பார்வோன் சொல்றான், எழுந்து நீங்க என்னை ஆசீர்வதிங்கன்னா. நம்ம பிள்ளைகளின் நிமித்தமாக கர்த்தர் கிரியை நம்மிடத்திலே விளங்க பண்ணுவார். யோசேப்பினுடைய மரணத்தினுடைய அந்த அழுகுரல் சத்தம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சகல தேசத்தாரும் சொன்னாங்களாம், எகிப்துக்கு ஏதோ ஒரு பெரிய துக்க நாள். அவ்வளவு அவனுடைய மரணமும் மகிமையாய் மாற ஆரம்பித்தது. இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவரை பார்த்து நாமளும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிரியை எனக்கு விளங்கட்டும், உங்க மகிமை என் பிள்ளைகளுக்கு விளங்கட்டும். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பது பெரும் கொடுமையா இருக்குது. மிஞ்சி போன 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம். 6 மணி நேரம் அவன் 7 மணி நேரம் தூங்குறான், மீதி 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கிறான். பிள்ளைகளை பார்க்க முடியாது. நல்லா இருக்கிறானா நல்லா இல்லையான்னு தெரியாது. ஆனா தேவ பிரசன்னம் நம்ம பிள்ளைகளோடு இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை நம்ம பிள்ளைகளோடு இருந்தா, தேவ மகிமை
நம்ம பிள்ளைகளோடு இருந்தா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நட்சத்திரமாய் மாற்றுவா. இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே சூழ்நிலை எப்படி போனாலும் என் பிள்ளைகள் மேல உங்க மகிமையை விளங்க பண்ணுங்கப்பா. உங்க மகிமை என் சந்ததிக்கு விளங்கட்டும், உங்க மகிமை என் சந்ததி ஆசீர்வதிக்கட்டும், உங்க மகிமை என் சந்ததியை நிரப்பட்டும், உங்க மகிமையை விளங்க பண்ணுங்கப்பா. 10ல் ஒரு குடும்பமா என் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, 10ல் ஒருத்தனா இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் மாத்தணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அவருடைய கிரியை நமக்கும் அவருடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்கணும். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அவன் பொண்டாட்டி வந்தானே அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு அவன் போக நம்ம நடுத்தருவில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அந்த பிள்ளைகிட்ட இந்த பிள்ளைகிட்ட இந்த பிள்ளைகிட்டன்னு போகக்கூடாது. அது அசிங்கம், போகக்கூடாது. எத்தனை அப்பா அம்மா தெரியுமா கடைசி காலத்துல, ஐயோ அதெல்லாம் கொடுமை வேதனை. இப்பவே ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க கிரியை என்கிட்ட விளங்கட்டும், உங்க மகிமை என் பிள்ளைகள் கிட்ட விளங்கட்டும். நம்முடைய ஜெபம் இதுவாய் மாறட்டுமே. கர்த்தர் மகிமையை விளங்க பண்ணுவான், கர்த்தர் கிரியை விளங்க பண்ணுவான். யாரும் முன்னாடியே தலகுனிந்து போக கர்த்தர் விட மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் மேல மகிமை விளங்கணும். எத்தனை மந்தமா இருந்தாலும், எத்தனை படிப்பறிவு இல்லாம போனாலும், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் நம்ம பிள்ளைங்க கூட இருந்தாலும், பிள்ளைங்க தூங்கும் போது போய் முழங்கால் படிட்டு பிள்ளைங்க தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்னை நம்பி நீர் வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை உங்க கிருபையினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க அபிஷேகத்தினால பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க வல்லமையினால பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் பிள்ளை மேல கர்த்தருடைய கிருபை இறங்கட்டுன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை இறங்கினா கர்த்தர் காரியத்தை தலைகீழாக்க மாற்றுவார். யாக்கோப்பு பெஞ்சமின் மேல யோசேப் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணியிருப்பான். தாய் இல்லாத பிள்ளைங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல உங்க மகிமை விளங்கட்டும், உங்க பிள்ளைகள் மேல உங்க மகிமை விளங்கட்டும்னு சொல்லியிருப்பான். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்ற ஆரம்பித்தாரு. நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம மேலையும் கிரியையும் விளங்கணும், மகிமையும் விளங்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், சபைக்கு கொண்டு வரணும். ஆமே, ஆமா, சபையில மட்டும்தான் சரித்திரத்தை மாற்றக்கூடிய சத்திய ஆவியானவர் இருக்கிறார். எந்த இடத்துல போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இயேசுவால அன்றி வேற ஒருவராலையும் மாற்ற முடியாது. நான் இப்படி நினைக்கிறேன், ஆண்டவர்கிட்ட இந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க பாரு, தொட்ட பிள்ளைங்க எல்லாம் மகிமையா மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களை கொண்டு வந்து சபையில நிறுத்து, தேவ சமூகத்துல நிறுத்து, தூங்கினாலும் பரவாயில்ல, கொண்டு வந்து தேவ சமூகத்துல போடுங்கிற. விளங்குச்சா? ஆமா, நல்ல தேவ சமூகத்துல தான் வரணும். மேக்கப்லாம் சீக்கிரம் போயிடும், தேவ பிரசன்னம் மட்டும்தான் பெருசா பிரகாசிப்பிக்க பண்ணும். அல்லேலூயா. இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டோன்னே பெரிய ஆள நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. மகிமை நம்ம மேல விளங்கணும். அப்பா அம்மா பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு நட்சத்திரமா மாத்தணும். தம்பி தங்கச்சில கவனி. அல்லேலூயா. ஒருபோதும் விரயமா போகக்கூடாது. ஆண்டவரால மாற்ற முடியும், ஆண்டவரால மாற்ற முடியும். கர்த்தர் ஒருவர் தான் மாற்றக்கூடியவர். பாருங்க, நான் அந்த பெங்களூருக்கு என்னை ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தார். ஃப்ளைட்லேருந்து அங்கே பெங்களூர் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் கிட்ட என்னை காரில் கூட்டிகிட்டு போனார். நல்ல டாப் அண்ட் பெஸ்ட் கார், இன்டர்நேஷ்னல் இம்போர்ட்டட் கார். அந்த காரில் என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்காக போனோம். ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போனோன்னே சாப்பிட்டுட்டே நாங்கள் சாப்பிட்றதுக்காக உள்ளே போனோன்னே பெரிய ஹோட்டலு, டைனிங் ஹால் பயங்கர பெருசாக இருந்தது. கடை ஒரு கார்னரில் ஒரு 15-20 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. பாருங்க, எல்லாம் கோட் ஷீட் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நாங்கள் போய் உட்காந்தோன்னே அந்த 15 பேர் வந்து அந்த பிரதர் கிட்ட கை கட்டிட்டு நிற்கிறான். அந்த பிரதர் சாதாரணமாக பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்கிறார், கையை கட்டிட்டு நிற்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னே ஒன்றும் புரியல. அவர் சொல்றார், போய் உட்காந்து சாப்பிடுங்க, போய் உட்காந்து சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. ஒருத்தனும் போக மாட்டேங்கிறான். அந்த 15 பேர் கோட் ஷீட் போட்டுட்டு அப்படியே நிற்கிறான். கடைசியா அவங்களை அனுப்பி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அவங்க போய் சாப்பிட்டோன்னே நான் பிரதரை பார்த்து கேட்டேன், ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி சொல்லி இந்த கம்பெனியில் இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டுங்களுக்கு நான் தான் எம்டியா இருக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய ஆள் எப்படி இறங்கி இப்படி பெரிய ஊழியத்தை செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போதான் அவர் சொன்னார், அவங்க அப்பா சர்ச்சில் ஒரு கோயில் பிள்ளையா இருந்தாராம். 10th நல்ல மார்க் எடுத்தாராம். 10th நல்ல மார்க் எடுத்து அவருக்கு அதுக்கப்புறம் படிக்க வைக்க முடியல, என்ன பண்றதுனே தெரியல. அப்பா கிட்ட சொன்னாராம், என்னை எப்படி ஆச்சு, அப்பா ஐஐடி ரொம்ப ஃபேமஸ், ஐஐடியில் என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க, நான் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து குடும்பத்தை காப்பாத்துறேன். அவங்க அப்பா சொன்னாராம், அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, அவளுக்கே மாத்திரை மருந்து வாங்கி கஷ்டப்படுறேன், இங்கே கொடுக்குற சம்பளமும் பத்தலை, தயவு செஞ்சு வேண்டாம், நீ எங்கேயாச்சும் வேலைக்கு போ, தம்பி தங்கச்சிங்களா நம்ம 2 பேரும் சேர்ந்து காப்பாற்றலாம் அப்படின்னு இருக்கிறார். எவ்வளவோ ஒரு கெஞ்சி இருக்கிறார், கடைசி வரைக்கும் காப்பாற்றலை, கொண்டு போகவே இல்லை. அந்த சர்ச்சுக்கு ஒரு கன்வென்ஷன் மே மாசத்துல ஒருத்தர் வந்திருக்கிறார், மே மாசமோ ஜூன் மாசமோ வந்திருக்கிறார். அந்த கன்வென்ஷன்ல பேசுகிற இந்த தம்பி செய்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த தம்பி கூப்பிட்டு கேட்டாரா, என்ன படிக்கிற, என்ன பண்றேன், நான் 10th இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறேன், படிக்கலையான்னு கேட்டோடனே ஓன்னு அழுதுட்டாரா. எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல, ஏன் படிக்க வைக்கல, உங்கள் அப்பாவை கூப்பிட்டுனா, உங்கள் அப்பா கோயில் பிள்ளை சர்ச்சுக்குள்ளேயே தான் இருக்கார், அவரை கூப்பிட்டு சொன்னாராம், ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியல, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம்,
இவனுக்கு பின்னாடி 2 3 தம்பி தங்கச்சி இருக்காங்க, எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதனால என்னால் படிக்க வைக்க முடியாது பாஸ்டர் அப்படின்ட்டார். அவர் சொன்னாரா, இவன் ஐஐடி நான் படிக்க வைக்கிறேன், ஃபுல் அமௌண்ட்டை நான் பே பண்ணுறேன், கொண்டு போய் ஐஐடியில் படிக்க வச்சு நல்ல மார்க் எடுத்து கடைசியாக வேலைக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வேலை செஞ்சுருக்கிறார். 500 ரூபாய் சம்பளமா. ஒரு 19 பேர் 20 பேர் ஒன்றா சேர்ந்து, அந்த முன்னாடிலாம் பொரோட்டா பெருசாக வரும், அந்த பெரிய பொரோட்டா வரும் இல்லை, அப்போல்லாம் இப்போ தான் சுருக்கிட்டாங்க, அந்த பெரிய பொரோட்டா வரும் பாரு, அந்த 4 பொரோட்டா வாங்கி 19 பேர் 20 பேர் பிச்சு சாப்பிடுவாங்களாம். நைட் எல்லாம் பைபிள் டிஸ்கஸ் தானா, நைட் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல மேனேஜர் வந்திருக்கிறார், ஜெபம் பண்ற ஒரு பரிசுத்தவான். அந்த மேனேஜர் வந்து அப்படியே இவங்க எல்லாரையும் பார்த்து, இவங்க நடக்கைகள் எல்லாத்தையும் பார்த்து இவரை கொண்டு போய் அந்த கம்பெனியில் சேர்த்துட்டு இருக்கிறார். அந்த கம்பெனியில் அப்படியே படிப்படியா போய் இன்னைக்கு அந்த கம்பெனியில் 4-5 ஸ்டேட்டுக்கு இவர் தான் எம்டியா இருக்கிறார். அப்பதான் சொன்னார், பாஸ்டர் நான் 10th படிக்கும் போது சைக்கிள் வாங்க வக்கு கிடையாது பாஸ்டர், எங்க அப்பா கோயில் பிள்ளையா இருக்க ஆரம்பித்தா, யாராச்சும் சைக்கிள் ஓட்டிட்டு போனா நான் பார்த்து ஏங்குவேன், இந்த சைக்கிளை ஓட்ட எனக்கு கிடைக்காதான் நினைப்பேன். இன்னைக்கு பாருங்க, இந்த காரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் வெறும் டிப்ளமோ தான் பாஸ்டர். இந்த உட்காந்து சாப்பிட்றவன் எல்லாம் சென்னை ஐஐடியில் படித்தவன் இருக்கிறான், டெல்லியில் படித்தவன் இருக்கிறான், டபுள் டிகிரி வாங்கினவன் இருக்கிறான், இன்டர்நேஷ்னலில் படித்தவன் இருக்கிறான். என்னவோ தெரியல பாஸ்டர், நான் 10th ஐஐடி, அத்தனை பேர் இன்னைக்கு எனக்கு கீழே வேலை செய்கிறான். ஒரு காலத்தில் சைக்கிள் வாங்க வக்கு கிடையாது, ஆனால் இன்னைக்கு நான் இந்த கார் கூட ஊழியத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். நான் காரில் இப்போ போகிறதில்ல, ட்ரெயினில் போகிறதில்ல, பஸ்ஸில் போகிறதில்ல, ஃப்ளைட்டில் தான் போகிறேன். கர்த்தர் என் தலையெழுத்தை மாற்ற ஆரம்பித்தார். நம்ம ஆண்டவரை போல மகிமை விளங்க பண்ணக்கூடிய தெய்வம் ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு அப்பாவை நல்ல இடத்துல வச்சிருக்கிறேன் பாஸ்டர், அம்மா நல்லா இருக்காங்க, அந்த வியாதி எல்லாம் மாறிச்சேன், தம்பி தங்கச்சி அக்காங்க எல்லாத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சுட்டார். இன்னைக்கு எவ்வளவு பணம் வருதோ அத்தனை பணத்தையும் ஊழியத்துக்காக தான் செலவு பண்றேன். இந்த ஊழியத்தினால தான் கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார். அதனால நான் எந்த இடத்துல போனாலும் கர்த்தருக்காகத்தான். யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ? அவர் எளியவனை புரிதிலிருந்து எடுத்து பிரபுக்களும் ராஜாக்களும் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைக்கக்கூடிய கர்த்தர். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல விளங்கணும், நம்ம பிள்ளைங்க மேல விளங்கணும், நம்ம குடும்பத்தின் மேல விளங்கணும். அதே பழைய நிலைமையோடு இருக்கக்கூடாது, பிச்சு எடுத்த நிலைமையோடு இருக்கக்கூடாது, பஞ்சப்பாட்டோடு இருக்கக்கூடாது, தரித்திரத்தோடு இருக்கக்கூடாது. தேவ மகிமை வந்துடுச்சுனாலே காரியம் மறுரூபமாய் மாறும். தேவ மகிமை வந்துட்டாலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். மோசேயை போல நாமளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க கிரியை எனக்கு விளங்கட்டும், உங்க மகிமை என் பிள்ளைகளுக்கு விளங்கட்டும், என் பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுப்பா, வரப்போகிற உலகம் எந்த நிலைமையில போகுமோன்னு தெரியாது, உங்க மகிமை இருந்தா மட்டும்தான் என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். யோசேப்பு மேல மகிமை இருந்தபடினாலதான் அத்தனை முத்தரை குத்தின போதும் எகிப்து தேசத்திற்கு ரட்சகனாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேல கர்த்தருடைய மகிமை இருந்தபடினாலதான் அந்நிய தேசத்துல பாருங்க, அன்னைக்கு அவன் வல்லரசு நாடு பாபிலோன் மாகாணம், அப்பேற்பட்ட நேபுகாத்நேச்சருக்கு ஆலோசனை கர்த்தனாய் உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். கர்த்தருடைய மகிமை நம்ம பிள்ளைங்க மேல விளங்கிட்டா தேசம் மாறும், சமுதாயம் மாறும், குடும்பம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார். இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நானும் நல்லா இருக்கணும், என் சந்ததியை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆமா, அடுத்தது எங்கள் கிரியை எங்கள் இடத்துல உறுதிப்படுத்தும். ஆம், அந்த வசனத்தை போடுங்க பார்ப்போம். 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். இந்த ஒரு பழமொழி இருக்கு பத்தியா தமிழ்ல, நல்ல வாயம் சம்பாதிச்சானம்மா, நல்ல வாயம் சம்பாதிச்சானம்மா, நாரவாயம் சாப்பிட்டானம்மா. எத்தனை பேர் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வட்டிக்கு கொடுத்துட்டு வந்து உட்காந்துங்கிறோம். 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் எவனோ ஒருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை செஞ்சு, வாயை கட்டி வயிற்ற கட்டி, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்காம, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம, நாமும் நல்லா உடுத்தாம, நாமும் நல்லா போகாம, கைகளின் கிரியை நம்ம இடத்துல உறுதி இல்லை பாரு. சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிலைவரப்படலை பாரு. இது அடைக்காது, அது அடைக்குது, இது அடைக்குது, இது அடைக்குது, இது அடைக்குது, இப்படியே தான் போறோமே தவிர கைகளின் கிரியை நம்ம இடத்துல உறுதிப்படுத்தலையே. இவ்வளோ சம்பாதிச்சு திரும்பி பார்த்தா என்ன இருக்கு? இல்லையே. கடன் தானே மிச்சம். யாரோ ஒருத்தர்கிட்ட 8 மணி நேரம் 12 மணி நேரம் கையை கட்டி வேலை செஞ்சு ரத்தத்தெல்லாம் அவன் உறிஞ்செடுத்து சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தா அது நல்லாவாயா இருக்கு? நம்முடைய கைகளின் கிரியை நம்ம இடத்துல உறுதிப்படணும்னா கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல இருக்கணும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் வருவதாக. யார் யாரையோ பிரியப்படுத்த எதையோ பண்றோம். சொல்லுவோமே, ஆண்டவரே உங்க பிரியம் என் மேல வரட்டும்பா,
உங்க பிரியம் என் மேல வந்தா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிலைவரப்படும். நான் பட்ட கஷ்டத்தை கர்த்தர் அனுபவிக்க கிருபை பாராட்டுவீர். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்கிட்ட வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இந்த சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்காரனுக்கு போகக்கூடாது. சத்தமாமே கடன்காரனுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. யாரு என் மேல பிரியமா இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்க பிரியம் என் மேல வரட்டாண்டவரே, உங்க சந்தோஷம் என் மேல வரட்டாண்டவரே. உங்க சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்துல என்ன நிறுத்துங்கப்பா, உங்க சித்தத்தை செய்யக்கூடிய இடத்துல என்ன நிறுத்துங்கப்பா. ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல வந்துட்டா கஞ்ச குடிச்சாலும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு பெரிய பரிபூர்ண நிறைவு இருக்கும். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல வந்துட்டா நம்முடைய கைகளின் கிரிய நம்ம இடத்துல உறுதிப்படும். இன்னொருத்தன் நம்ம கிட்ட இருந்து அபகரிக்க மாட்டான். கிதியோன் பீரியட்ல பாருங்க, இஸ்ரவேல் ஜட்ஜஸ் பீரியட்ல பாருங்க, நியாயாதிபதிகளுடைய காலத்துல பாருங்க, இவன் சம்பாதிப்பான், இவன் விளைச்சல் பண்ணுவான், இவன் ஆடு மாட வளர்ப்பான். பெலிஸ்திய, அம்மோனிய, மீதியானியர், அமலேக்கர், அவன் இவன் மொத்த பேர் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். ஆனா பேர் மட்டும் பாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இருக்கக்கூடாது. கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தா இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. நாங்க சம்பாதிக்கிறதையே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். கர்த்தர் கூட இருந்தா, கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல இருந்தா, கர்த்தர் நம்முடைய கைகளின் கிரியை நம்ம இடத்துல உறுதிப்படுத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல வரணும். சத்தமாமே, சத்தமாமே. ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல வரணும். அல்லேலூயா. தேவ மகிமை நம்ம மேல வரணும். கர்த்தருடைய காரியம் நம்ம மேல வரணும். நம்ம குடும்பம் அனுபவிக்கணும், நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கணும். தேவ பிரியம் நம்ம மேல வரணும். மருந்து மாத்திரை அது இதுன்னு எங்கேயும் போகக்கூடாது. கர்த்தருடைய பிரியம் வரணும். தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ண தொடங்கின உடனே அந்த வசனம் சொல்லுது, நீ வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் போதே ஆன்சர் வந்துருச்சான். இன்னும் முடிக்கல, தொடங்கும் போதே வந்துருச்சான். நான் அப்பவே வந்தேன், அவன் தடுத்தா அப்படிங்கிற. பிரியம் மட்டும் கூட வந்துட்டா நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பதில ரெடி பண்ணி வச்சிருவார். நம்ம ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். ஆண்டவரின் பிரியம் நம்ம மேல வரணும். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல வரணும். ஆண்டவருடைய பிரியம் வந்துட்டா உயராத, எட்டக்கூடாத, கிரகித்து கொள்ளக்கூடாத, கற்பனை பண்ணி பார்க்காத உயரத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைப்பார். நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியத்தை செய்வார். நம்ம வம்சத்தை, நம்ம சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரு முன்னாடியும் தரம் தாழ்ந்து போக கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல இருந்தா நம்முடைய கைகளின் கிரியை நம்மிடத்தில் உறுதிப்படும். ஆமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டி அமைக்கப்படணும். கொடுப்பதில், ஆராதிப்பதில், துதிப்பதில், தேவனை தொழுது கொள்வதில், ஆண்டவர் நமக்கு நிர்ணயித்திருக்கிற அந்த நியமங்களில், சபையினுடைய ஒழுங்கு கட்டுப்பாடுகளில் கர்த்தருக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளுகிற பட்சத்தில் தேவ பிரியம் நம்ம மேல வந்துட்டா கர்த்தர் எல்லைகளை திறப்பார், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை திறப்பார். கர்த்தர் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்ம கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காணத்தக்க விதத்தில் கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கணும். யார் யாரையோ பிரியப்படுத்தி வேஷம் போட்டு நடிச்சு கூத்தாடி என்னென்னமோ பண்ணிட்டோம். ஒரு சான்ஸ் ஆண்டவருக்கு கொடுப்போமே. நீங்க விரும்புற மாதிரி என் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள என்ன உங்க பாதத்துல படைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரியம் வந்துட்டா எதையும் தேடி நம்ம போக வேணாம், எல்லாம் நம்மளை தேடி வரும். எல்லாம் நம்மளை தேடி வரும். எல்லாம் நம்மளை தேடி வரும். கர்த்தருடைய பிரியம். ஆமே. ஒரு நல்ல தீர்மானம் பண்ணும். அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறத விட உங்க பிரியம் என் மேல வந்துட்டம்பா, அவர் பிரியம் வந்துட்டா அண்ட சராசரத்திற்கு சொந்தக்காரர் அவர் தான். அவருக்குரியவைகள் எல்லாம் நமக்குரியவைகளாக கர்த்தர் மாற்றுவார். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிலை வரப்படும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். நீர் என்னை தேற்றுகிறதை என் சத்துருக்கள் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்போம், என்னை குறித்த திட்டத்தை, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு ஒரு அனுகூலமான அடையாளம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் சத்துருக்கள் கண்டு வெட்கப்படத்தக்க விதத்தில், என் எதிரிகள் வெட்கப்படத்தக்க விதத்தில், எனக்கு அழிப்பதற்காக சவால் விட்ட ஜனங்களுக்கு மத்தியில் சரித்திரம் படைக்கத்தக்க விதத்தில் நீர் எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கணும். கிதியோனை அழைச்சி ஆண்டவர் மீதியானதுக்கு விரோதமா போக சொல்லும் போது நம்மள மாதிரி கேசு போலக்குது. கிதியோன் சந்தேகப்படாத மாதிரி என்னை பார்த்தீங்க பாரு, சோத்திரம் ஆண்டவரே. ஆமா, சந்தேகப்பட்டு கடைசியா சொல்றான், ஆண்டவரே இன்னும் ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்றான். என்ன சொல்ல அப்படிங்கிறார். நான் ஒரு தோலை போடுவேன், தோல் மட்டும் நனையணும், சுத்தி இருக்கிற இடமெல்லாம் நனையக்கூடாது அப்படிங்கிறான். தோலை போட்டான். அடுத்த நாள் காலையில பார்த்தா தோல் மட்டும் நனைஞ்சிருக்கான். அந்த தோலை எடுத்து தோல்ல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு திரும்பவுமா சந்தேகம்.
ஏதோ அவனால முடிஞ்சது. அல்லேலூயா. திரும்பவுமா சந்தேகப்பட்டு சொல்றான், இன்னைக்கும் தோல் போடுவேன், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், சுத்தி இருக்கிற எல்லா இடமும் நனைஞ்சிருக்கணும். தோலை போட்டான், சுத்தி இருக்கிற எல்லா இடமும் பனியினால நனைய ஆரம்பித்தது, தோல் மட்டும் காஞ்சிருக்க ஆரம்பித்தது. நான் என்ன சொல்றேன், இப்படி வரனே நாம எல்லாரும் இந்த 21வது நாள்ல ஒரு தோலை போடுவோமே, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தோல் மட்டும் நனையட்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த தோலுடைய நனைஞ்ச தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்துல புழிஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் சொல்லுவோம், தேசமும் நனையட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆசீர்வாதத்தினால நினைங்கப்பா, என் பிள்ளைகளை மகிமையினால நினைங்கப்பா. ஒரு தோலை போட்டு ஒரு அடையாளத்தை கேட்போமே, கர்த்தர் நமக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். கழுதை தேடி வந்த சவுலை பார்த்து சொல்றார், நீ போ, ஒரு கூட்டம் உனக்கு முன்னாடி வரும், நீ அவர்களோட போய் சேர்ந்த உடனே நீ வேறு மனுஷனாய் மாறுவாய், அதுதான் உனக்கு அடையாளம். உன் மேல வைத்திருக்கிற அந்த ராஜ்யரீக அபிஷேகத்திற்கு உனக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, நீ போ, அந்த கூட்டத்தோடு சேர்ந்த உடனே நீயும் தீர்க்கதரிசியாய் மாறுவா, அதுதான் உனக்கு அடையாளம். இந்த ஜபத்தை முடிச்சிட்டு வெளியே போவோமே, கர்த்தர் நமக்காக ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். இதுவரைக்கும் நம்ம போட்ட தோலை கர்த்தர் நனைய பண்ணுவார். அந்த புழிஞ்சி கிண்ணத்தில் எடுத்து வைப்போம், ஆசீர்வாதத்தை குடும்பத்திற்காக வைப்போம். அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்க, கர்த்தர் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் தெரியட்டும், எனக்கு ஒரு அனுகூலம் உண்டாகட்டும். மோசேயை போல நாமளும் கேட்போம், ஆண்டவரே சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும். ரொம்ப அனுபவிச்சிட்டேன்ப்பா, ரொம்ப பாடுபட்டுட்டேன்ப்பா, ரொம்ப எதிராக மாறிட்டேன்ப்பா, அழுகையின் பள்ளத்தாக்கில் போயிட்டேன்ப்பா. மகிழ்ச்சியை விளங்க பண்ணும், என் பிள்ளைகளுக்கு மகிமையை விளங்க பண்ணும், எனக்கு கிரியை விளங்க பண்ணும், உங்க அடையாளத்தை எனக்கு விளங்க பண்ணும். ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் முத்திர மோதிரமா மாறட்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம போட்ட தோல் நனைஞ்ச உடனே திரும்பமா தோல் போட்டு தோல் நனையன்னு சொல்லக்கூடாது, தோல் நனையக்கூடாது. ஆமா, தேசம் நனையணும். ஆமென். சமுதாயம் நனையணும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அடையாளம் நமக்கும் வேணும், நம்மை சூழ்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு வேணும், அடையாளம் நமக்கு வேணும், நம்ம தேசத்திற்கு வேணும், அடையாளம் சபைக்கு வேணும், குடும்பத்திற்கும் வேணும். அல்லேலூயா. ஒரு தோல் எடுத்து போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமே, இதை நனைய பண்ணுங்கப்பா, வரப்போகிற மாசத்துல கர்த்தர் நனைய பண்ணுவார். எடுத்து புழிஞ்சி ஒரு கிண்ணத்துல வைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். ஒரு நாள் வரும், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தரின் பட்டயமாய் மாறும், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தரின் பட்டயமாய் மாறும். என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலின்னு, அந்த வார்த்தை சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கைகூடி வர பண்ணுவார். ஆமா, ஒரு கோதுமை அப்பம் உருண்டு போய் மீதியானியருடைய பாளையத்தை முட்டி தள்ளினது போல நாம ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் சீக்கிரம் உருள ஆரம்பிக்கும். நம்மை அழிக்க, தேசத்தை குடும்பத்தை கெடுக்க நாசமாக்கின எல்லா மீதியானியருடைய ஆளுகைகளை உருட்டி தள்ளிட்டு மீண்டுமாய் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஜெயகீதத்தின் சத்தத்தை கர்த்தர் நமக்கும் எழும்ப பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறினது போல நம்மையும் கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பீங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா, எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படட்டும்பா. எல்லாரும் அப்படி எழுமின்றப்பா, எழுமின்று கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து கேட்போம்மா, ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டேன், நெருக்கப்பட்டு வந்துட்டேன், உடைக்கப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய மகிமையை என் பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுங்க, உம்முடைய கிரியை எனக்கு விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்னை சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க. ஒரு அற்புதம் எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. பழைய நிலைமை வேண்டாம், பழைய வாழ்க்கை வேண்டாம், விழுந்து விழுந்து எந்திரிக்கிற சூழ்நிலைகள் வேண்டாம், பின்மாற்றத்தினுடைய ஆவி வேண்டாம். உம்முடைய பிரியம் என் மேல வரட்டும், உங்க பிரியம் என் மேல வரட்டும். வேண்டாதவைகளை என்னை விட்டு அகற்றி போடுங்க, உமக்கு பிரியம் இல்லாதவர்களை என்னை விட்டு அகற்றி போடுங்க. உங்க மகிமை என்னை மறுரூபமாக மாற்றட்டும். ஒரு அக்கினி தொடுதல் என் வாழ்க்கையை தொடட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு அனுகூலமா